கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவன் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். யாத்திராகம் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். கர்த்தருக்கு மகிமை உண்டு. விலக்குவேன். எல்லாவற்றையும் விளக்குகிறது. தீமைக்கு உன் காலை விளக்கணும். நடத்தப்பட்டிருக்கு. உன் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணும்? சேவிக்க கிடையாது. நம்ம எதை சேவிக்கிறோம்? நானும் என் குடும்பம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா சொல்றோம். இன்னைக்கு எல்லாரும் எதை சேவிக்கிறாங்க. ஆனா நாம் சேவிக்கக்கூடிய ஒரே நபர், நம்மளை வழி நடத்துகிற, நம்மளை உண்டாக்கின, நம்மளை படைத்த, நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷித்து நடத்துகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் அப்பத்தை, எவருங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்படி 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தாரோ, ஆமே சோத்ரம். உங்களுக்கு இருக்கிறத வச்சுக்காரு என்ன பண்ண, அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்கிட்ட கொஞ்சமாவது தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு, இவ்வளவு பொருளாதாரமே இல்லை, என்ன செய்ய போறேன்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம தேய்ச்சி போயிருக்கிறீங்களா? கர்த்தருக்கு தெரியும் உங்க நிலைமை. அவர் நிச்சயமாக ஆஸ்வதிக்கிற தேவன். அதனால அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அது ஜனங்களுக்கு வாங்கிட்டு கொடுக்கும் பொழுது 5000 பேர் சாப்பிட்டு என்ன பண்றாங்க? திருப்தி அடைந்தார்கள். கர்த்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடு 3 நாள் அவங்க பசியில் இருக்காங்க. 3 நாள் பசியில் இருக்கும் பொழுது எவ்வளவு பசிக்கும் பாருங்க. ஆனாலும் பாருங்க, ஆனால் இருந்தது 5 அப்பம் 2 மீன். ஆனால் அந்த சிறுபுள்ள தேவனை சேவிக்கும் பொழுது, தேவனிடத்துல கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அந்த குடும்பத்தை, அந்த இருக்கிற எல்லாவற்றையும் அவர் போஷித்து காப்பாற்று. அவர் அப்பத்தையும், ஆண்டவர் தான் நம்முடைய அப்பத்தை ஆஸ்வதிக்க முடியும். அப்பத்தை கொடுக்கிறது அவர் தான், ஆகாரத்தை கொடுக்கிறது அவர் தான். காக்கைகள் குஞ்சுகளுக்கும் எல்லா மிருக ஜீவன்களும் போஷித்து நடத்துகிற தேவன் அவங்க நடத்த மாட்டாரா? நிச்சயமா நடத்தான். கவலைப்படுனா ஒரு பணத்தை கூட்ட போறீங்களா, குறைக்க போறீங்களா? கவலைப்பட ஒரு பணத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்க தேவ சமுதை விட்டுட்டு நீங்க ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நீங்க குடும்பமாய் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தருக்கு சொல்றேன். அப்படி ஆசீர்வதித்து விட்டு கொடுக்கிற தேவன் அல்ல, வியாதியை வந்து விளைக்கிறவரா. அதுக்கு 26 சொல்லுது, கற்பம் உன் விழுகிறதும் மலடும் உன் தேசத்துல இருப்பது இல்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஆமே. கர்த்தருக்கு சோதரம். உங்க மலட்டுத்தன்மை நிச்சயமா இயேசுவின் நாமத்துல மாறும். உங்க வனாந்திரம் நிச்சயமாய் மாறும். கற்பாறையா இருக்குதா, ஒரு நன்மையும் பார்க்க முடியலையா? கற்பாறையை தான் ஆண்டவர் உடைச்சு அதுல தண்ணீரை வரவழைக்கிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆயுசு நாட்களை என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் அதிகரிக்க பண்ணுவார். கர்த்தருக்கு சொது மாத்திரம் அல்ல, தேவையில்லாத வியாதிகளை உங்க சரீரத்தில் காணப்படுகிற எந்த விதலையும் வந்தாலும், ஒருவேளை வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான், ஆண்டவர் சமூகத்தை ஜெபம் பண்ணி தேவனே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு வெளியேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் தான் நம்ம விடுதலையாக்க முடியும். அவர் தான் நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். வேற யார் ரத்தத்தை சிந்தல? எத்தனையோ பேர் இருந்தால் நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சு கொண்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில் என்ன மலடுக்கு இடமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அன்னாளை ஆசீர்வதித்து 6 பிள்ளைகளை தேவன் கொடுத்து வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுத்த தேவன். இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆயுசு நாட்களை ஒரே வார்த்தை தான் சொல்றாரு, நீ கர்த்தரை சேவிக்கணும். நீங்க யாரை சேவிக்க போறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அழகா முதல்ல சொல்லு, உங்கள் தேவனாய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு இதயத்துல உங்க முழு இதயத்தோடும் உங்க முழு பலத்தோடும், ஆமே சோதரன், நீங்க அன்பு கூர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டுட்டீங்கன்னா, அவரை நீங்க தொழுது கொள்ளும் பொழுது, அவரை நீங்க நம்பும் பொழுது, நம்பிக்கை மாதிரி சும்மா பேச்சுக்கு நம்பிக்கல, உங்களுடைய வார்த்தையை 100 நம்புற ஆண்டவரே, அறகுறையா தேவன் நம்பாம உங்க முழுமையா உங்க முழு குடும்பத்தை இயேசு கொடுங்க. உன் வாழ்க்கையை முழுமையா கொடுங்க. ஆண்டவருக்கு அறகுறையா கொடுக்காதீங்க. அவர் உன் அப்பத்தை ஆஸ்வதிப்பார். உன் தண்ணீரை ஆஸ்வதிக்கிறது. இந்த காலை நேரத்துல ஆகாரம் இருக்கிற இல்லையான்னு அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற யெகோவா ஈரே இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில நீதியின் சூரியனாகிய இயேசு உதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவர் கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உம்முடைய சத்திய வேத வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படிந்து நீ கொடுத்த அப்பத்தையும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும்
நாங்கள் பெற்றுக்கொள்ள, நீ கொடுத்த சுகத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம். சரீரத்தில் ஒரு அற்புதங்களை நடப்பதற்காக நன்றி. எல்லா மாலட்டு கற்பங்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. இதை பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலே ஆண்டவரே கற்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கற்பத்திலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவமானத்துக்கு ஆண்டவரே எட்டத்தனையான ஒரு பதில் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். அன்னாருடைய கண்ணீரை கண்ட கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நீங்க சாட்சி சொல்வீங்க நிச்சயமா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.